தமிழகத்திலே நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு குற்றங்களை தடுக்க தவறிய இந்த தாவேகா அரசு மக்களை திசை திருப்பும் வகையில் அவர்களுடைய மீடியா இன்ஃபுளுன்ஸ், அதாவது சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்களை வைத்துக் கொண்டு பொய்யான செய்திகளை திமுக மீதும் திமுகவினுடைய தலைவர்கள் மீதும் அவதூறு பரப்பும் வண்ணம் பல பொய்ச் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர். இந்த பொய்ச் செய்தியாளர்களை சமூக போராளிகள் என்று கூறிக்கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த தாவேகா நபர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரும் நோக்கிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறையானது தனது பணியை துவங்கியுள்ளது. நேற்றைய தினம் 3 வயது குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்த அந்த கொடிய நிகழ்வை கூட அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அதற்கான அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் அதை மடைமாற்றும் விதமாக கிருஷ்ணநாதன் சின்னத்தம்பி என்ற தாவாக்காவை சேர்ந்த ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் பொய்யான அவதூறு குற்றச்சாட்டுகளை கூறி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்களிடம் புகார் அளித்திருக்கின்றோம். தாவேகா அரசு அவர்களை காப்பாற்றும் நோக்கத்தில் இப்படி பொய் செய்திகளை போடும் நபர்களை மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக சட்டத்துறையானது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி இந்த பொய் செய்தியாளர்கள் பொய் சமூக வலைதள போராளிகள் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு சட்டத்தின் பால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை வாங்கி தருவோம் என்று செய்தி ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினர் உங்களுடைய முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் அவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த அவதூறு வழக்கு ஆதவ ஒரிஜினல் தொடர்ந்திருக்காரு. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதாவதுங்க, யாரு வேணாலும் சொல்லலாம். ஆனா அடிப்படை ஆதாரத்தோடு ஒரு செய்தி வெளியிடும் பொழுது அந்த ஆதாரத்தை நாங்க கோர்ட்ல சமர்ப்பிச்சு அதுக்கான தீர்மானங்களை தீர்ட முடியும். சரிங்களா? சட்ட ரீதியா எந்த ஒரு செய்தியை வெளியிடும் பொழுது ஊடகங்கள் கூட உங்களுக்கு சோர்சஸ் சொல்லக்கூடிய அந்த பின்புலமான ஆதாரம் இருந்தா தான் நீங்க வெளியிட முடியும். பின்புலமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம நீங்க வெளியிடும் பொழுது அது சட்டப்படி தண்டிக்கக்கூடிய ஒரு செயலே ஆகும். தற்பொழுது தாவேகாவை சேர்ந்த கிருஷ்ணநாதன் சின்னத்தம்பி என்ற நபர் மீதும் மற்றும் தாவேகாவை சேர்ந்த சில நபர்கள் மீதும் அவர்கள் வெளியிட்டுள்ள பொய் ஆதாரமற்ற செய்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மதுரை மாநகர காவல் ஆணையர்களிடம் மனு அளித்துள்ளோம். செல்வ கணேசன், வழக்கறிஞர், மதுரை மாவட்ட திமுக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.